வெல்கம் டு மிஷு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டும் ஓரியோ பிஸ்கட்டும் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதில் ஒரு பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கேன். 30 rupees இருக்கும்ல, அந்த பிஸ்கட் வாங்கியிருக்கேன். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை கிராஜுவலாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்கோ. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கோ. நாங்கள் எங்கள் சேனலில் நிறையா ப்ரெட்டும் ஓரியோவும் ரெசிபீஸ் நிறையா போட்டிருக்கோம், பாருங்கோ. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைகள் கூட செஞ்சுக்கலாம், பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் போகிறோம். ஸோ இதான் அதோட கன்சிஸ்டன்சி, செக் பண்ணிக்கோங்கோ. நான் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. இப்போ சப்பாத்தி இடுவோம்ல கட்டை, அதில் வச்சு நல்லா அமுத்தி தேய்ச்சிக்கோங்கோ. இது மாதிரி ஒரு 4-5 ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் சேனலில் இப்போ மேங்கோ சீசன்னால நிறையா மேங்கோ ரெசிபீஸும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கோ. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச ப்ரெட்டில் எல்லாத்துலேயும் ஓரியோவை ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ரோல் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். மெதுவாக ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா ப்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கோ. பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கோ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ரோல் பண்ணிட்டேன். 2 ப்ரெட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்டு வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 7 ப்ரெட்டுக்கு இந்த ஒரு பாக்கெட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆயிலெலாம் நமக்கு தேவையில்லை. நார்மலான ஒரு பேனில் ஈஸியாக பண்ணிடலாம். தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பேன் எடுத்திருக்கேன். இதில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கீயை. இப்போ நம்ம வச்சுருக்கிற ரோல்ஸ் ஒவ்வொன்றையும் 4 போட்டு எடுத்துக்கலாம், இல்லை 3 போட்டு எடுத்துக்கலாம். ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு திருப்பி போட்டு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வரணும். மேலே பார்க்குறப்ப தெரியும், லைட் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு தெரியும். ஒரே பக்கம் போட்டேன் அப்படின்னாக்கா கருகிடும். திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டும். நார்மலாக பிரெட் டோஸ்ட் அப்படின்னாலே கீ யூஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் மாறணும்.
இந்த பாருங்க, இதான் அதோட கலரு. நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். வந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா ரோல்ஸையும் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே உள்ள அந்த பிஸ்கட் சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீம் ஃப்ளேவரோடு சேர்த்துருக்கிறப்போ அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியில் போய் எதுவும் வாங்கி சாப்பிட்றதுக்கே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஆற்றுலையே இதை பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. ப்ரெட்டும் பிஸ்கட்டும் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா ரோல்ஸையும் நான் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அதோட கலர். இது வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா, ஒரு பவுலில் தேன் ஊற்றி வச்சுக்கோங்க. தேனில் டிப் பண்ணி தான் அதை சாப்பிட்ணும். சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. நான் டெக்கரேஷனுக்காக சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். பட் சாக்லேட் சிரப் இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஒரு டார்க் சாக்லேட்டை இல்லைன்னா டெய்ரி மில்க்கோ ஏதோ ஒரு சாக்லேட்டை வந்து உருக்கிட்டு அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரோலை எடுத்து அப்படியே அந்த ஹனியில் டிப் பண்ணி அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிறிஸ்பினஸ்க்கும் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த பிஸ்கட்டோட ஃப்ளேவர் க்ரீம் ஃப்ளேவர் இந்த தேனோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.